அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். என் ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். ஆவியை சேர்ந்து பாடுவோம். வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். சோர்ந்து போக மாட்டாய், பலத்தோடு எழுந்து நிற்பாய். சோர்ந்து போக மாட்டாய், பலத்தோடு எழுந்து நிற்பாய். வீரமும் வல்லமையும் தந்திடுவேன், பலவானாய் மாற்றிடுவேன். வீரமும் பலமும் தந்திடுவேன், பலவானாய் மாற்றிடுவேன். அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். என் ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். பின்வாங்கி ஓட மாட்டாய், சாட்சியாய் நிறுத்திடுவே. பின்வாங்கி ஓட மாட்டாய், சாட்சியாய் நிறுத்திடுவே. வல்லமை வல்லமை மேலே, கிறிஸ்துவுக்குள் சான்று பகர்வாய். வல்லமை வல்லமை மேலே, கிறிஸ்துவுக்குள் சான்று பகர்வாய். அஞ்சாதே அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். அஞ்சாதே கலங்காதே, நானே உன் கடவுள். என் ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். என் ஆவியை உனக்குள் வைத்திடுவே, நீயும் உன் வீட்டாரும் ஆசி பெறுவீர்கள். ஆவியை ஆண்டவரே, உமது தூய ஆவியின் நீயும் உன் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியர்கள். ஆவியானவரே, எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை ஆளுகை செய்பவரே, கிறிஸ்துவின் மறை உண்மைக்குள் எங்களை நடத்தி செல்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நிரப்புகிறவரே, எங்கள் குடும்பங்களை நிரப்புகிறவரே, எங்கள் பலவீனங்களை எல்லாம் மாற்றி நன்மைத்தனத்தினால் நிரப்புகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி. உம்மை வரவேற்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செயலாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் சங்கீதம் திருப்பாடல் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க உங்களை சிநேகத்தோடு அழைக்கிறேன். வாசிக்கலாம்.
ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார் என்பதைத்தான் தேவனுடைய ஆசி அவருடைய ஜனங்கள் மீது வெளிப்படும் பொழுது 3 ஆசீர்வாதத்தை இங்கே சங்கீதக்காரன் மையப்படுத்துகிறான். 1 ஆற்றல், 2வது சமாதானம், 3வது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் இந்த 3 ஆசீர்வாதங்களையும் ஒருவேளை இன்றைய உலக வாழ்க்கையில உலக பிரகாரமாய் நாம் தேடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பலன், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 3ஐயுமே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் வாஞ்சிக்கிறார்கள், தேடுகிறார்கள். அதற்காக ஏராளமான பொருள், நேரம் எல்லாவற்றையும் செலவழித்து பெற்றுக்கொள்ள ஏங்கி ஓடுவதை நாம் யதார்த்தமாக பார்க்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை மிக கருத்தோடு நாம் பார்ப்போம் என்றால், இந்த 3 நன்மைத்தனங்களும் யாரிடத்தில் இருக்கிறது என்றால், நீங்கள் பிறகு வாசித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நன்மைகள் யாவும் ஒளியின் பிறப்பிடமான ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்கணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைத்தனம் வெளிப்பட வேண்டும் என்றால், ஒருவேளை காசு இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், உலகத்தில் உள்ள பலம் இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் ஆசீர்வாதமாக நன்மைத்தனமாக அமைந்துவிடும் என்று கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா காசு இருக்கிறவங்க, பலவானா இருக்கிறவங்க, நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் அழுது கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியாதபடி தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் நன்மைத்தனங்கள் எங்கே இருக்கிறது என்றால் தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நன்மைகள் அவருடைய கருவூலத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தான் சொல்லுகிற இந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா, எல்லோருக்கும் ஆண்டவர் பலன் அளிப்பாராக, எல்லோருக்கும் சமாதானம் அருள்வாராக, எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்று எழுதப்படவில்லை. அல்லேலூயா. அதிலே கொடுக்கப்படுகிறது தம் ஜனங்களுக்கு. நீங்க சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல யதார்த்தமாக சில வீடுகளுக்கு நாம் சந்திக்க போகும் பொழுது, உங்க பிள்ளைங்களை கூட நீங்க சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல இது யதார்த்தமாய் காண்கிற காரியம். ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா 5 பிள்ளைகள் இல்லைன்னா இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2 பேர் இருந்தா கூட 2 பேருக்கும் அம்மா அப்பாவுடைய ரகசியம் தெரியாது. தெரியுமா? அதுல ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பேர். ஆனால் 12 பேர்ல ஒருத்தன் மட்டும்தான் யாக்கோபுக்கு சொந்தமானவன். ஆமென். 12 பேர், ஒரு பெண், 13 பேர். ஆனா 13 பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லைங்க. நீங்க அதனாலதான் யாக்கோபுக்கு லாஸ்ட் டைம் கடைசியில அவர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு.
ஆனா ஆசீர்வாதத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தனை நாய், ஒருத்தனை சிங்கம் போல படுத்த கிளட்டி சிங்கம்ங்கிறாரு, ஒருத்தனை பாம்புங்கிறாரு, இப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் யோசேப்பை மட்டும்தான் அவன் மதில் மேல் படர்ந்திருக்கிற திராட்சை கொடி என்று ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள், இன்னைக்கு சொல்றாங்க 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறார்கள். எழுதி கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாக காண்பிக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு நற்செய்தி நீங்கள் எடுத்து, மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம், அதிலே 45வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் கூறுகிறார், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதிர்த்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். இது ஒரு காமனான பிளஸிங். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கடவுளை நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, நீ நல்லவனா இருந்தாலும் சரி, நீ நல்ல காரியங்கள் செய்யாத நபரா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் காமனா ஒண்ணு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். வெயில் அடிக்குது, சூரிய வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கும். நல்லவனுக்கு கொஞ்சம், கெட்டவனுக்கு கொஞ்சம், அப்படின்னா கிடைக்குது. எல்லாம் காமன். பிரைஸ் தி லார்ட். மழை பெய்யுதுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பெய்யுது. இல்லை, இவன் திருடன் மேல கொஞ்சம் மழை, திருடாதவன் அதனால அவனுக்கு கொஞ்சம் அதிகமான மழை, அப்படிலாம் இல்லை. எல்லார் மேலையும் தேவன் மழையையும் கதிரவனையும். அப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன், எல்லாரும் சாப்பிட்றான், எல்லாரும் உடுத்துறான், இதெல்லாம் காமனா நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சர்ச்சுக்கு வர்ற உங்களை விட எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஜபத்துல வந்து பங்கெடுக்கிற உங்களை விட எத்தனையோ பேர் ஆயிரம் எத்தனையோ காரியங்கள்ல சாதனையாளரா இருக்கிறாங்க. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்துல எல்லாருக்கும் சில காரியங்களை தேவன் நியதியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் தொடக்க நூல் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம், தேவன் தனக்கென்று ஒரு கூட்டத்தை பிரிக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் தொடக்க நூல் 12:1, ஆபிரகாமிலிருந்து பிரிக்கப்படுகிற உடன்படிக்கையின் கூட்டம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆபிரகாமை அதான் நீங்க பிறகு ஆதியாகமத்துல நீங்க பிறகு படிச்சுக்கோங்க. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு, நான் உனக்கு ஒரு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, அங்கே ஒரு உடன்படிக்கையின் கூட்டமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பிரிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப அவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட சில ஆசீர்வாதத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுதான் என்ன தெரியுமா? நீங்க வாசித்த வசனம், தம் ஜனங்கள். அல்லேலூயா. யாருடைய ஜனங்கள்? ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உங்களையும் என்னையும் பிரித்தெடுக்கிறார். இயேசு சுவாமி சொன்னால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க. அண்ணன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யல, தேர்ந்தெடுக்கல, உங்களை நான் என்ன செஞ்சேன், எனக்கென்று பிரித்தெடுத்தேன். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மூன்றுக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். யோவான் நற்செய்தி. நீங்கள் தயவு செய்து என்னோடு கூட வேகமா வந்துகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யோவான் நற்செய்தி 1 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அதுல 3 காரியம் எடுத்து வாசிங்க தயவு செய்து. 1 அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. ஒளியான அவர் உலகில் இருந்தார், உலகத்திலே இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் கூட்டம் எல்லாம் காமனா கிடைக்குது. ஆனா அவர்கள் யார் அறிந்து கொள்ளல? ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். உலக அவரால் தான் உண்டாச்சு, ஆனால் உலகம் அவரை என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. 800 கோடி பேர் இருக்கிறாங்க. 800 கோடி பேரும் அவரை அறிந்து செய்யல, அறிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட்.
இரண்டாவது நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் 11வது வசனம். யோவான் 1:11. கொஞ்சம் வேகமா வரணும், படிங்க பாப்போம். அவர் தமக்குரியவர்களிடம் அவர் வந்தார். தமக்குரியவர்களிடத்திலே வந்தார். அவருக்குரியவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இரண்டாவது யாருன்னா உடன்படிக்கையின் ஜனங்கள். ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல போய் பண்ணார் உடன்படிக்கை. ஆனா அந்த உடன்படிக்கை ஜனத்துல என்ன செஞ்சாரு? வந்தார். தமக்குரியவர்களிடத்தில் அவர் வந்தார், அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவது ஒரு கூட்டம். என்ன கூட்டம்? யோவான் 1:12 எடுத்து வாசியுங்கள். அவரிடம் நம்பிக்கை கொண்டு இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். கைகளை தட்டி முதல்ல நன்றி சொல்லு. அல்லேலூயா. முதல்ல பாருங்க, உலகம் அவரால் உண்டாச்சு, ஆனால் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன? ஏதோ வந்தோம், சாப்பிட்டோம், உடுத்தினோம், அப்படியே மண்ணுக்குள்ள போறோம். இது ஒரு கூட்டம், பெருவகையான கூட்டம். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது ஒரு கூட்டம், கடவுள் தன்னை தேடி வந்தார், ஆனால் அது அவர்கள் அவரை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு மூன்றாவது, கடவுளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் யாவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுக்கிறார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற தீயோராய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகள் கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எவ்வளவு மிகுதியான நன்மையை கொடுப்பார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்க மிகுதியான நன்மையை பெறுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஒரு மிகுதியான நன்மை, மிகுதியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்க மேல வைக்க போகிறார். ஆமென். நிச்சயமா ஒரு blessing, அவருடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை விசுவசிக்கிற ஒரு ஜனம், தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க, தம் ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த மனநிலையில் வந்திருந்தாலும் நீங்கள் அவருடையவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அவருடைய ஜனங்கள். அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதனாலதான் பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் சமாதானம் அருளுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆசி வழங்குகிறார். நான் இந்த வசனத்தை யோசித்து பார்த்த பொழுது எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் பலன் அளிப்பார், ஆண்டவர் சமாதானம் அருள்வார், ஆண்டவர் ஆசீர்வாதம் வழங்குவார். யோசித்து பார்த்தேன், ஒரு முடக்குவாதமுற்ற மனிதன் இருந்தான், பெதஸ்தா குளத்தின் அருகிலே கிடந்தான். ஆண்டவர் அவனை தேடி சென்றார், அவன் பலன் அடைந்தான். ஆமென். ஒரு மனிதனை 4 பேர் கட்டிலே தூக்கி கொண்டு வந்து கூரையை பிரித்து இறக்கினார்கள். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, கட்டிலை எடுத்துக்கிட்டு நடந்து போ. உடனே அவன் நடந்து போனான். 12 ஆண்டுகள் உதரப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண், நான் இவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் நலம் அடைவேன் என்று சொன்னாள். தொட்ட உடனே இயேசு சொன்னார், என்னை தொட்டது யார்? சீடர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இவ்வளவு ஜனம் இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆண்டவர் சொன்னார், என்னிடமிருந்து என்ன புறப்பட்டது? வல்லமை, ஆற்றல் புறப்பட்டது அப்பா. அந்த ஆற்றல் என்ன பண்ணியது? 12 ஆண்டு உதரப்போக்கை நீக்கி அவளை சுகப்படுத்தியது. ஆமென். அல்லேலூயா. நான் இப்படித்தான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் தேவன் இந்த வசனத்தினுடைய ஒரு மறை உண்மையை காண்பித்தார். ஆமென்.
எத்தனை பேருக்கு அந்த மறை உண்மை தெரியணும்? உங்களுக்கு உடல் பலம், ஒருவேளை நீங்க நோய்களோடு வந்திருக்கலாம், ஒருவேளை முடியலையா தளர்வாதமா வந்திருக்கிறேன், ஒருவேளை தீராத இந்த வலிகள் வேதனையோடு வந்திருக்கிறேன். பயப்படாதீங்க. உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உங்க சரீரம் பலனடைகிறது. கை தட்டுங்க. உங்க சரீரம் பலனடையுது. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நீங்குகிறது. ஆமென். ஆனால் இதை சிந்திக்கும் பொழுது ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆமென். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 68ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் சங்கீதம் 68ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து 35வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். கடவுள் தம் தூயகங்களில் அஞ்சுவதற்கு உரியவராய் விளங்குகின்றார். இஸ்ரவேலின் கடவுள் தம் மக்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் அளிக்கின்றார். கடவுள் போற்றி போற்றி. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. கடவுள் யாருக்கு? தம் ஜனங்களுக்கு. நல்ல கோட் போட்டுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதை தன்னுடைய ஜனங்களுக்கு ஊக்கம், வலிமையையும் ஊக்கத்தையும் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வலிமையையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு வலிமை அளிக்கிறார். நான் யோசித்து பார்க்கிறேன், ஒருவேளை வலிமை என்றால் இன்னைக்கு நிறைய பேர் வலிமையா இருக்கிறதுக்கு நீங்க சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம், இப்ப ஃபுல்லா நிறைய பேர் சாகுறாங்க. சாகுறாங்கன்னு சொன்ன நினைச்சு தப்பா எடுத்துக்கிட்டாங்க. எங்க சாகுறாங்கன்னா ஜிம்ல சாகுறாங்க. நீங்க பாத்தீங்களா? பார்க்கலையா? டிவிலாம் பார்க்கலையா? சமீபத்தில் கூட ஒரு டாக்டர் பண்ணும், வாலிப தங்கச்சின்னு நினைக்கிறேன், அவ போய் உடம்ப என்ன செய்யறா, நல்ல கட்டுக்கோப்பா வச்சுக்கணும், பாடியை நல்ல ஹெல்த்தா வச்சுக்கணும், நல்ல வெயிட் கொஞ்சம் நார்மலா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஜிம்ல போய் ஒர்க் பண்றாங்க. ஜிம்ல தன்னை உடலை சக்திப்படுத்துறாங்க. ஆனா பரிதாபமா செத்து போயிட்டாங்க. இத மாதிரி நிறைய பேர் பார்க்கிறோம். உடலை வலிமையாக்குவதற்காக நிறைய 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நாங்க இருந்த ஒரு பகுதியில் உள்ள ஒரு தம்பி ஹோமியோபதி டாக்டர், பிசியோதெரபி டாக்டர், அப்படி படிச்ச தம்பி கொஞ்சம் குண்டா இருந்திருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா உடம்ப ஸ்லிம் ஆக்கணும், வலிமையா வைக்கணும், பலனா இருக்கணும்னு சொல்லி நிறைய எண்ணம் இல்லாம சாப்பிட்டு இருக்கிறாரு. முடிவு என்னன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி பாவம் ஒரு 27 வயசு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், இறந்து போயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் வலிமையை தேடுகிறார்கள். அதனாலதான் நீங்க இன்னைக்கு இருக்கிற மாடல் உலகத்துல ஒரு 80 வயசான, இப்ப சமீபத்தில் கூட ஒரு எலிக்கு ஊசி போட்டிருக்காங்க. எதுக்கு? வயசான கிழட்டி எலிய குமரி எலியா சொல்லுங்க மாத்துறதுக்கு. அது உடனே இப்ப அடுத்து மனிதனுக்குள்ள சக்சஸ் செயல்படுத்தணும்னு என்ன செய்யறாங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்ப உட்கார்ந்து அதை யோசித்துப்படி பார்த்தும்போது அதே மாதிரி ஒரு பெரிய மில்லேனியர், பெரிய பணக்காரர் ஒருத்தர், ரொம்ப கிழட்டு மனுஷன், அவன் நிறைய டாக்டர்லாம் வச்சு தன் கூடையே வச்சு எப்பவுமே இந்த நம்ம யங்காகவே இருக்கணும் அப்படின்னு உடம்ப. ஆனா அவன் லாஸ்ட்ல என்னடான்னு பார்த்தேன், அவன் மாதிரி முகம்லாம் நல்ல வாட்டஞ்சாட்டமா இருக்குது, ரொம்ப யங்கா இருக்கிறான். ஆனா லாஸ்ட்ல முடிக்கிறான், நான் தூங்கவே முடியல, எனக்கு தூக்கமே வரல, நிம்மதியே இல்லை, எனக்குன்னு ஒரு பெர்சனல், நமக்கு எல்லாருக்குமே தனித்துவம் இருக்கும், இந்த தனித்துவத்துக்கு எனக்கு இடமே இல்லை, என் வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு மன அமைதி இழந்துட்டேன், எதையோ இழந்துகிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு அவன் புலம்ப ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, கடவுள் தருகிற பலன் வெறும் ஊனுடல் சார்ந்தது அல்ல. கை தட்டுங்க பாப்போம். நீங்க பலன் அளிப்பார்ன உடனே அப்படி என்ன கிளவியா இருக்கிற என்னை ஆண்டவர் குமரியாக மாற்றுவார், தேவைன்னா மாத்தட்டும். ஆனால் இந்த பலன் என்பது என்ன அப்படின்னா, நீங்கள் தயவு செய்து உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நல்ல லிசன். உங்களையே நீங்க அப்படி கேள்வி கேட்டுக்கணும், நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். அவருடைய எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்கள், வாசிங்க சிஸ்டர். அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப, அவருடைய அளவற்ற மாட்சிக்கு ஏற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும், உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக. கை தட்டுங்க பாப்போம். ஐயா, ஏதோ ஒரு உடம்புல உங்களை கொஞ்சம் பலமா வைக்கிறதுக்கு இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பெரிய சர்வே இருக்குது. நீங்க உலகத்துல பெரிய குத்துச்சண்டை வீரர் இல்ல இந்த WWE சொல்றாங்களே, அத மாதிரி உள்ள வீரர்கள்லாம் நிறைய பேர் நீங்க உடம்பே பார்த்தா மலை மாதிரி இருக்கும். ஆனா அநேகர் இன்னைக்கு பக்கவாத நோயில, சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு, அவங்களுடைய திறமைகள் வெளியே தெரிஞ்சதை தவிர அவங்களுடைய பாதகமான வாழ்க்கை வெளியே தெரியல. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பேர் முடங்கி கிடக்குறாங்க, எத்தனையோ பேர் எலும்பும் தோலுமா கிடக்குறாங்க. ஏன்? இந்த உடல் சார்ந்த வலிமையும் பலனும் ஒரு நாள் மாயை காணாம போயிரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் பவுல் எழுதுகிறார், தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தருகிற பலன், ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தருகிற பலன் எதை சார்ந்தது என்றால், அது மனுஷனுடைய வெளிப்புறத்தில் அல்ல, அது அவனுடைய இதயத்தை சார்ந்தது, அவனுடைய உள்ளார்ந்த ஆத்துமாவை சார்ந்த பலத்தை தேவன் தருகிறார். ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு எது தெரியுமா தேவை? வெளியே உள்ள பலன் இல்ல, என் ஆத்துமாவுக்கு பலன் வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க, என் ஆத்துமாவை பலப்படுத்தும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை பலப்படுத்தும். ஆத்துமாவில பலம் இல்லைன்னா, உள்ளத்துல பலம் இல்லைன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்துல நீ உன் வாழ்க்கையை அழிச்சிருவ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆத்துமாவில பலன் இழந்து போன கோடிக்கணக்கான ஜனம் இன்னைக்கு வாழ்விழந்து போய் இருக்கிறார்கள். ஆத்துமாவில பலன் இல்லைன்னா உன் வாழ்க்கை வீணானது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, நாங்க பெற்றிருக்கிற பலம் எங்க இருக்கு தெரியுமா? தேவ ஆவியானவர் எங்களுக்குள் தந்திருக்கிற உள்ளார்ந்த மனுஷனுக்குள் அவர் வல்லமையை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு வேணும்? இன்னைக்கு ஆத்துமாவுக்குள்ள ஒரு பலனை தேவ ஆவியானவர் தர வேண்டும். ஆமென். இந்த உள்ளார்ந்த பலன் நல்லா கவனிக்கணும். ஒரு வெளி பலனும் உள்ளார்ந்த பலனுக்குள்ள டிஃபரண்ட் உங்களுக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் எனக்கு உள்ளார்ந்த பலனை தரணும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நல்ல இந்த வேத வசனங்களோடு நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க உலகத்தில் உள்ள வெளி பலன், வெளியே இருக்கிற பலன், நீதி தலைவர்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நீதி தலைவர், நீங்கள் 14ஆம் அதிகாரத்திலே 5 முதல் ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நீதி தலைவர்கள் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் படிங்க சிஸ்டர். சிம்சோனும் அவன் தந்தையும் தாயும் திமினாவுக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் திமினாவில் திராட்சை தோட்டங்களை வந்தடைந்தனர். அப்போது ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்துக் கொண்டு அவர் மீது பாய்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க, ஆனா அதுக்கு நீ வரலப்பா. நீ வந்த நோக்கம் என்ன? நீ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழணும். காது கேட்காது இதுக்கு. நீ எதுக்கு வந்திருக்கிற? உன்னை தேவன் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா, தனக்கென்று உங்களையும் என்னையும் வைராக்கியமாய் வாழ்வதற்கு உங்களை அழைத்திருக்கிறார். கை தட்டுங்கப்பா. சாதாரணமா இல்ல. நீங்க இப்ப பிள்ளை பெற்றிருக்க, வருது போது. ஒரு அம்மா சொன்னுச்சு முந்தானத்து, எனக்கு 4 பிள்ளைங்க, 4 பெத்தது வேஸ்ட்.
நாலும் பெத்தது ஏன் திண்ணையான்னு கேட்க மாட்டேங்குது, ஒன்னும் கவனிக்க மாட்டேங்குது. எனக்குன்னு பிள்ளை இல்லை பிரதர், எனக்குன்னு பிள்ளைய நான் பெக்காம விட்டுட்டேன், அந்த அம்மா அழுது. நீங்க இத மாதிரி தேவ ஜனங்கள் கோடிக்கணக்கில் இருக்கலாம், ஆனா தேவனுக்கென்று ஜனங்கள் இருக்கிறார்களா? நீங்க கேளுங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் இருக்கிறார்களா? பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு சிஸ்டர்? நீங்க யாரு? கிறிஸ்தவங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்கு உரியவரா? அது உங்க மனசாட்சி சொல்லணும். உங்க மனசாட்சி சொல்லும், கரெக்டா தெரியும், உங்களுக்கே தெரியும் நீங்க யாருன்னு. இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் சொன்னாங்க, நாங்கள் ஆபிரகாமின் மக்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஆபிரகாமுடைய மக்கள் இல்ல, சாரி ஆபிரகாம் எங்களுக்கு தந்தைனாங்க. உடனே ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஆபிரகாம் தந்தை இல்ல, சாத்தானே உங்களுக்கு. ஏங்க சொல்லுங்க, நான் சொல்ல, நீ பிறகு படிச்சு பாருங்க. யோவான் 8:44 என்ன? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமே எங்களுக்கு தந்தைன்னு ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் உங்களுக்கு தந்தை இல்ல, சாத்தானே உங்களுக்கு தந்தை. நீங்க கிறிஸ்தவர்கள், ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்களா? கிறிஸ்துவுக்கு உரியவன் இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை ஜெயிப்பான். கை தட்டுங்க. நீ இந்த உலகத்தில் இருக்கிற சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆமென். சோதனைகள், இந்த உலகத்தில் வரக்கூடிய சோதனைகளை ஜெயிக்கிற ஒரு கூட்டமா தான் ஆண்டவர் உங்களை என்னையும் நம்பிக்கையோடு இந்த உலகத்துல அவர் நிறுத்தி இருக்கிறார். ஆனா பாருங்க, சிம்சோனை இவ்வளவு தூரம் தேவன் ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். இப்ப சிங்கத்தை எதிர்த்து, சிங்கத்தை பார்த்த உடனே கர்ச்சிக்கிற சிங்கம், கவனி, நல்லா கவனிக்கணும்க்கா அண்ணே, கவனிக்கணும். நீங்க நல்லா கவனிச்சாதான் இது புரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. கர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்த உடனே சிங்கத்தை உடனே சிம்சோன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை பிளக்கிற மாதிரி அப்படியே பிளந்து தூக்கி போட்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? ஆட்டுக்குட்டியை பிளக்கிற மாதிரி சிங்கத்தை என்ன செஞ்சான்? அப்படி பிளந்து அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டான். அது செத்தே போச்சு. இப்போ சிம்சோன் சிங்கத்தை ஜெயித்தான். கர்ச்சிக்கிற சிங்கத்தை ஜெயித்தான். எதனால ஜெயித்தான்? பைபிள் சொல்லுகிறது ரொம்ப அற்புதமா, அந்த கோட் பண்ணிக்கோங்க. தேவனுடைய ஆவி, ஆண்டவரின் ஆவி சிம்சோனை ஆட்கொண்டது. கை தட்டுங்க பாப்போம். யாருடைய ஆவி இறங்குச்சு? ஆண்டவருடைய ஆவி ஆற்றலுடன் வலிமையுடன் அவன் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல சிங்கக்குட்டியை அவன் கிழிச்சு போட்டான். இப்ப நீங்க நல்லா கவனிக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்ப 2 நாள் ஆச்சு. 2 நாள் கழித்து அதே சிம்சோன் அதே இடத்துக்கு வர்றான். பிரைஸ் தி லார்ட். வந்தா அந்த சிங்கம் செத்த சிங்கம். சொல்லுங்க. கர்ச்சிக்கிற சிங்கத்தை பார்த்தா ஆட்டை கிழிக்கிற மாதிரி கிழிச்சிட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும். கர்ச்சிக்கிற சிங்கத்தின் அருகிலே அவன் போகிறதுக்கும் இப்ப அவன் போறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிவான் என்று, யாரை விழுங்கலாம்னு அலைந்து திரிவான்னு பேதுரு ஆதி திருச்சபைக்கு எழுதிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு செத்த சிங்கங்கள் தான் அநேகரை வீழ்த்தி கொண்டிருக்கிறது. ஆனா அந்த சிங்கத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? நல்ல கவனிங்க. சிங்கத்துல என்ன இருந்துச்சு? நல்ல கவனிங்க. தேவனால் பலனடைந்த சிம்சோன் செத்த சிங்கத்தின் அருகில போய் பார்த்தான். என்னடா இந்த சிங்கம் வித்தியாசமா இருக்குன்னு.
போய் பார்த்தா சிங்கம் என்னாச்சு? செத்த சிங்கம் வழக்கமா நாரி போயிருக்கணும், ஆனா உள்ள என்ன இருந்துச்சு? தேன் கூடு இருந்தது. அந்த தேன் அடையை எடுத்தான், தின்றான், தன் பெற்றோருக்கும் கொடுத்தான். பைபிள் சொல்லுது, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் சவத்தின் அருகிலே, சொல்லுங்க, தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் எங்க போக கூடாது? சவத்தின் அருகிலே, செத்த பிணத்தின் அருகிலே போக கூடாது. தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் தேவ ஜனங்கள் தீட்டுப்பட்டதை தொடக்கூடாது. ஹலோ, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன ஆயிட்டு தெரியுமா? கர்ஜிக்கிற சிங்கத்தை பார்த்தா தேவ ஆவியில நிரம்பின சிம்சோன் அதை கிழிச்சு வைராக்கியமா போட்டான். ஆனா என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு அமைதியான சைலண்டா பாவம் தேவ ஜனங்களை பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போகுது. நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு அருட்தந்தை சொன்னார்னு. அவர் சொன்னார், தம்பி உங்க பிரதர் உங்களுக்கு தெரியும், நல்ல வைராக்கியமா இருந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் இவரு. நானே அவர் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். ஆனா என்ன ஃபாதர்னே, இப்ப அவரு இந்த நிலைமையில இல்ல, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் இல்ல, வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு, ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு அப்படியே இருதயத்துல பெரிய வேதனை. எத்தனை ஜனங்கள் இந்த மனுஷனை மாடலா பார்த்தாங்க, எத்தனை ஜனங்கள் இந்த மனுஷனுடைய பிரசங்கத்தை கேட்டாங்க. ஆனா இந்த மனுஷன் இப்படி ஆயிட்டானா? இந்த மனுஷனை நம்பி எத்தனையோ இளைஞர்கள் பார்த்தாங்களே, இவன் இப்படி ஆயிட்டானா? சகோதரனே, சகோதரியே, இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். இன்னைக்கு கர்ச்சிக்கிற சிங்கத்தை கர்ச்சிக்கிற சிங்கத்தினால் உங்களுக்கு பிரச்சனை இல்ல, செத்த சிங்கத்தின் அருகில போய் நிக்கிறீங்க. முடிவு என்னாச்சு? சிம்சோனே, நீ என்னப்பா பண்ண? தேவ ஆவி உனக்குள்ள இருந்தது. அந்த தேவ ஆவி தூண்டின உடனே கர்ச்சிக்கிற சிங்கத்தை நீ ஜெயித்த. ஆனா அந்த தேவ ஆவியோட பலத்தை நீ இழந்ததுனால, அந்த தேவ ஆவியாண்ட தூண்டுதலை இழந்ததுனால, நீ உன் மாமிசத்துக்கு, உன் சுயத்தின் ஆவிக்கு, மாமிசத்தினுடைய ஆவிக்கு நீ இடம் கொடுத்த. உன் வாழ்க்கையை பரிதாபமா முடிச்சுட்ட. எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்குள் தேவனுடைய பலன் செயல்படுகிறதா, இல்ல உங்களுடைய ஊனுடலுடைய ஆவி உங்களை உந்தி தள்ளுதா? காது கேக்குதா? உன் சுயத்தின் பலன் உனக்குள்ள செயலாற்றும் பொழுது, உனக்குள் செயலாற்ற வேண்டிய தேவ ஆவியை நீ உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுகிறாய். இன்னைக்கு உங்களுக்கு தேவை என்னது? உங்களுக்குள் பாவத்தை எதிர்க்கக்கூடிய, ஊனுடலின் இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய தேவ பலன் உங்களுக்குள் இறங்கி வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதனாலதான் பாருங்க, ஜபத்துக்கும் வர்றான், குடிகாரனும் இருக்கான். ஜபத்துக்கும் வர்றான், ஊழியமும் பண்றான், ஜெபிக்கிறான், அந்நிய பாஷை பேசுறான், ஆனா பண்ணக்கூடாத பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீங்க நல்லா சிந்திங்க, உனக்குள்ள என்ன ஆவி செயலாற்றுகிறது, உங்களுக்குள் எந்த ஆவி செயல்படுகிறது என்பதை இன்னைக்கு நீங்க நிதானித்து பாருங்கள். ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்குள் பலன் தருவார் என்றால் அந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, இயேசு தூய ஆவியால் நிரம்பினார். இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு சென்றார்.
தூய ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போன பொழுது அவர் உபவாசம் இருந்து ஜெபித்தார். பைபிள் சொல்லுகிறது, சோதிக்கிறவன் அவரிடத்தில் வந்தான். வந்தானா? சொல்லுங்க, சோதிக்கிறவன் வந்தானா? சத்தமா சொல்லுங்க, வந்தானாக்கா? இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்பட்ட பின்புதான் இயேசுவுக்கு சோதனை ஆரம்பித்தது. இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொல்லப்பட்ட பின்புதான் இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனையின் காலம் ஆரம்பித்தது. சோதிக்கிறவன் இயேசு விட்டதை வந்து சொன்னா, நீர் கடவுளுடைய குமாரன் என்றால் இந்த கல்லை அப்பமாக்கும், மேல இருந்து குதியும், என்னை வணங்கும். இயேசு சோதனையை ஜெயித்தார். பிரைஸ் தி லார்ட். சோதனையை, உங்களுடைய வாழ்க்கையில சோதனைகளை ஜெயிக்க, ஊன் இயல்பின் இச்சைகளை ஜெயிக்கதான் உங்களுக்குள் ஆண்டவரின் ஆவி வல்லமையோடு செயலாற்றுகிறார். கை தட்டு. அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால் நீங்கள் பாருங்கள், லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. வாசியுங்கள் தயவு செய்து. லூக்கா நற்செய்தி. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. நல்ல கை தட்டுங்க பாப்போம். இந்த உலகத்திலே சகோதரியே சகோதரனே, உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ள செயலாற்றணும். எதுக்கு? நீ அதுக்கு பின்னால படிச்சு பார். இயேசு இந்த உலகத்துல தேவனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறார். நீங்க லூக்கான திருத்தூதர் பணி 10:38 வாசித்தாலும் அதே இருக்கிறது. ஆண்டவருடைய ஆவி அவரை நிரப்பிய பொழுது தீமையின் கட்டுகளிலிருந்தும் பிடியிலிருந்தும் ஜனங்களை விடுவித்தார். சென்ற இடமெல்லாம் அவர் நன்மை செய்தார். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் உள்ளுயிராய் செயல்படும் பொழுது, அவர் வல்லமையாய் உங்களுக்குள் செயலாற்றும் பொழுது, தீமைகளையும் ஊனியல்பின் இச்சைகளையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய வல்லமை எனக்கு எதுக்கு வேணும்? தேவனுடைய ஆற்றல் எனக்கு எதற்கு வேண்டும்? தேவனுடைய பலன் எனக்கு எதுக்கு வேணும்னா, நான் பலன் கொண்டு தீமைகளை ஜெயிக்க, ஊனுடைய இச்சைகளை ஜெயிக்க, உலகத்தில் இருக்கிற பாவ இன்பங்களை ஜெயிக்க என் ஆண்டவருடைய ஆவி எனக்குள்ள செயலாற்றும் பொழுது அடிமைத்தனங்களில் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவின் அண்டையில் கொண்டு வர அந்த வல்லமை என்னை வழி நடத்துகிறது. ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உங்க பலன் எனக்குள்ள வர வேண்டும். ஒரு பல்லவியை நாம் பாட போகிறோம். பிரைஸ் தி லார்ட். என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்றும் என்னோடு இருப்பதால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. கைகளை தட்டி நாம் சேர்ந்து பாடும். என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்றும் என்னோடு இருப்பதால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. பாடும். எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்னோடு இருப்பதனால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. பாடுங்க. எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். என் மேய்ப்பர், என் நல்மைப்பர், என் மேய்ப்பர் இயேசு என் நாயர். நல்மைப்பர், என் மேய்ப்பர் இயேசு என் நாயன்.
என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்றும் என்னோடு இருப்பதால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. பாடுவோம். எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. அனுதினம் புத்துயிர் அளித்திடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். அனுதினம் புத்துயிர் அளித்திடுவார், நீதியின் பாதையில் நடத்திடுவார். நல்மெய்ப்பர் என் மெய்ப்பர் இயேசு என் நாயன். பாடுவோம். நல்மெய்ப்பர் என் மெய்ப்பர் இயேசு என் நாயன். என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்றும் என்னோடு இருப்பதால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. பாடும். எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தீமை எதற்கும் பயப்படேன். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தீமை எதற்கும் பயப்படேன். நல்மெய்ப்பர் என் மெய்ப்பர் இயேசு என் நாயன். நல்மெய்ப்பர் என் மெய்ப்பர் இயேசு என் நாயன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட தெய்வம் என்றும் என்னோடு இருப்பதால் எதற்கும் குறையில்லை, எதற்கும் பயமில்லை. ரெண்டு கைகளை சரசல வைப்போம். சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே, என் ஊனுடலின் இச்சைகளை, பாவங்களை, பாவத்தின் வழிமுறைகளை விட்டு நான் மனம் திரும்ப நீர் எனக்கு வலிமையளிக்க வேண்டும். எடுத்த முடிவுகளிலே நான் நிலைத்து நிற்க முடியாதபடி ஒரு பலவீனமான பாத்திரமாயிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வலிமையளித்தருளும். சிம்சோனை போல நான் அழிந்து போகாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே தீமைகளை வெல்ல, பாவ இச்சைகளை ஜெயிக்க சோதனைகள் வரும் பொழுது உமது ஆவியின் வல்லமையால் பலனடைந்து சோதனைகளை எதிர்த்து போராடி வெற்றி பெறவும் அநேகரை மண்டையில் கொண்டு வரவும் எனக்கு அருள்தார். ஆமென். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, முதலாவது தேவனுடைய பலன் எதற்கு? நாம் இந்த உலகத்திலே சோதனைகளுக்கு உள்ளாகும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிற சாத்தானை மட்டுமல்ல, இன்பமாய் வருகிற சோதனைகளையும் ஜெயிக்க தேவன் நமக்கு தன் பலனை கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு கர்ச்சிக்கிற சிங்கங்களை ஜெயித்த நிறைய பேர் தேனை போல இன்பத்தை, பாவத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேன் போல இருக்கிறது, ஆனால் அது அவனை தீட்டுப்படுத்தி விடுகிறது. சிநேகமாய் இருக்கிறது, நல்ல இன்பமாய் பழகினோம், இன்பமாய் ஆரம்பித்தோம் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவனை இழந்து பரிதாபமாய் முடிந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ரகசிய பாவத்தில் யாராவது இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்பி விடுங்கள். வெளியே பார்க்கும்போது நல்ல மொழிகி பூசி வந்திருக்கிறீங்க. சிலரை ஆண்டவர் காண்பிக்கிறார். வெளியே உங்க பக்தி முயற்சிகள் நிறைய இருக்கு, வெளியே நீங்க நல்லா வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கே தெரியும்,
நீங்க ஏதோ ஒரு இன்பம்னு நினைச்சு உள்ள மூழ்கி கிடக்குறீங்க. அதை விட்டு தயவு செய்து மனம் திரும்பி இதிலிருந்து வெளியே வர எனக்கு பலன் தாரும் என்று இன்று கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இரண்டாவது, தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை தரும் பொழுது, இந்த சமாதானம் என்று சொல்லுவது ஆண்டவர் நமக்கு இந்த வேத பகுதியிலே நமக்கு காண்பிக்கிறார். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில சமாதானம், இன்னைக்கு நாடுகளுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பல விதத்துல நீங்களும் கூட ஆண்டவரே என் குடும்பத்துக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, கணவனுக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை, என் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்தேன், டைவர்ஸ் வர போயிட்டாங்க, விவாகரத்துக்காக நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும். இப்படி நிறைய சமாதானத்துக்காக நிறைய ஜெபம் பண்றவங்கெல்லாம் கூட இங்க இருக்கிறீங்க. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்களுக்கு நான் சமாதானம் தருவேன். ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த சமாதானம் என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் கூறுகிறார், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க அப்படி ரசிச்சு படிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல இங்க இருக்கிற யாருமே சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஐநாவுடைய தலைவர் சொல்ல முடியுமா? ஏன்னா அவருக்கு 1000 பிரச்சனை. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், உயர்ந்த பதவிக்காக நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உயர்ந்த பதவியில போன அநேகர் சொல்றது என்ன தெரியுமா? பிரதர், எங்களுக்கு தூக்கம்ங்கிறதுக்கு இடமே இல்லை, ஏதாவது டேப்லெட் போட்டாதான் தூக்கம் வருது, அப்படியுமே நிறைய மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நிம்மதியே போச்சு. பேசாம வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், ஏதோ கிடைச்சது, வாழ்ந்தோம். இந்த அடிப்படை வாழ்க்கை கூட எங்களுக்கு இல்லைன்னு அழுகிறவர்கள் நிறைய பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன் சீடர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல இது ஒரு முக்கியமான ஒன்று. நீங்க அதனாலதான் பாருங்களேன், ஆண்டவர் ஒரு அழகான செய்தி சொன்னார். என்ன தெரியுமா? நீங்க லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, இயேசு சுவாமி சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு போங்க, நீங்க வீட்டுக்கு போனவன என்ன பண்ணுங்க தெரியுமா? அந்த வீட்டுல போய் அவங்கள பெரிய நீங்க பணக்காரங்களா இருப்பீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியா சொல்லியிருக்கு? இல்ல. 5வது வசனத்தை பாருங்க, நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானம் உங்களுக்கு, அமைதி உண்டாகுக. கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்ல, நமக்கு எவ்வளவு அழகான செய்தியை தர்றார் பாருங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு போன உடனே நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பெரிய பணக்காரன் ஆவீங்க, பெரிய BMW இல்லைன்னா இந்த உலகத்துல இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க எப்படி போறாங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை. நீ என்ன வேணாலும் இருந்துக்கோ, உனக்கு முதல்ல என்ன, ரெண்டாவது என்ன முக்கியமான காரியத்தை ஆண்டு சொல்றாருன்னா, உனக்கு சமாதானம் தேவை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? சமாதானம் வேணும். என்ன வேணும்? இங்க இருக்கிற எல்லாரும் காசு பண்ணதுக்கு தான் வந்திருப்போம். இன்னைக்கு ஜெப கூட்டமே எதுக்கு தெரியுமா? தப்பா எடுத்துக்கிடாங்க. ஜெப கூட்டத்துல எல்லாம் இன்னைக்கு சொல்றதெல்லாம் என்ன வேணும்? நீங்க ஏழையா இருக்கிறீர்களா, உங்களை ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் பணக்காரராக. எந்த ஜெப கூட்டத்தில் போனாலும் இப்ப அதெல்லாம் புதுசா அப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க. என்னது, முந்தியெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அப்படி இல்லை. எங்க ஊர் பக்கத்துல ஒரு திருத்தலத்துல ஃபாதர் பார்த்தாரு, இவன் எழுதியே நாசமா போயிடாம டிக் பண்ணு, அவ்வளவு பேரும் போ, எல்லாம் டிக் டிக் பண்ணிக்கோ, எல்லாம் டிக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் காசு பணம், அது இது, காரு, வசதி, வீடு, பங்களா, இப்படியே டிக் பண்ணு, எதெல்லாம் வேணுமா டிக் பண்ணிக்கோ, போ ஆண்டவர்கிட்ட போடு. நீங்க நல்லா கவனிங்க,
நீங்க திருப்பாடல் 122:7 படிச்சீங்கன்னா பிறகு படிச்சுக்கோங்கண்ணே. அதுல போட்டிருக்குது, உன் கோட்டைக்குள் அமைதியும் உன் மாளிகையில் நல்வாழ்வும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த வீட்டுக்கு என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகட்டும். அதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய கடைசி அவர்களை நகர்த்தி கொண்டு போன பகுதியில பாருங்க, நான் உங்களுக்கு ஒண்ணு விட்டுட்டு போறேன், என்ன தெரியுமா? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. யாருடைய சமாதானம்? சொல்லுங்க சிஸ்டர், பிரதர், யாருடைய சமாதானம்? ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டுட்டு போறேன். அல்லேலூயா. நீங்க ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார்னா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நல்லா கவனிச்சு பாருங்க, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சிலர் சமாதான புறாக்களாக இருக்கிறார்கள். சிலர்லாம் பாருங்க, அவங்க இருக்கிற இடத்துல சமாதான புறா. எப்ப வர தெரியுமா? அவங்க பிரஸ்டீஜ் பாதிக்கப்படாத வர, நீங்க அவங்கள தொடாத வர அவங்க சமாதானமா இருப்பாங்க. தொட்டு பாருங்க. புரியுதா புரியலையா? நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க, யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னா, நீங்க எடுக்க வேண்டாம், பிறகு படிங்க, என்ன நேரம் இல்லை. யோசேப்பை பார்த்து பார்வோன் சொன்னா, ஏ யோசேப்பு எங்க வாப்பா, உங்க அப்பா யாக்கோபு எல்லாத்தையும் கூப்பிடு, கண்ணுக்கு காண்ற தசை வரை நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. உடனே யோசேப்பு ஒரு மேய்ச்சலின் நிலத்தை எடுத்து அங்க போய் குடியேறினாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் சொல்லுகிறது, இஸ்ரேல் ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க, என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. பெருக ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை பெருசாச்சு. ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செஞ்சான்னு நம்ம பைபிள்ல நல்ல அப்படி அழகா படிச்சிருந்தோம். ஆனா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பெருகுனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையும் கூடுச்சு. சொல்லுங்க, கூடிச்சா கூடலையா? காது கேக்குதா? நல்ல மாமியா, எங்க மாமியா அம்மா அப்படிதான் சொல்லுவா இங்க இருக்கிற நிறைய தங்கச்சிமார். ஆனா மாமியா திடீர்னு பேயா மாறிடுதா. எப்ப மாறுதா? மாமியாவரை நீ எப்ப டச் பண்றியோ அன்னைக்கு மாமியா யாரா மாறிடுதா? அவளுடைய சுயரூபத்தை காமிக்கிறா. நீ அவளை டச் பண்ணாதவரை, நீ அவளுக்கு கொத்தடிமையாவ இருக்கிறவரை ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதே மாதிரி மருமகளா இருக்கலாம், நீ வேலை செய்யற ஸ்தாபனமா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் இதான் ப்ராப்ளம். பார்வோன் தன்னுடைய ஜனங்களை விட இவர்கள் பெருக ஆரம்பிச்சோன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சோம் தெரியுமா? இவர்களை ஒடுக்குங்கன்னு சொல்லிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஜனங்களை ஒடுக்கு. ஈசாக்கே, நீ பெருகிற, அவனுடைய கிணத்தெல்லாம் மூடி போடுங்கடா, நாட்டை விட்டவனை வெளியே அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். சிலருடைய அமைதியெல்லாம் எப்ப வந்துடுமா? அவங்கள பாதிக்காதவரை அவங்க அமைதியா இருப்பாங்க. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? நீங்க அவங்க லெவலுக்கு வராத வர அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. சிலர் சமாதானமா அவங்க கூட இருப்பாங்க. எப்ப வர? எனக்கு நீங்க நல்லா கவனிக்கலாம், உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். எங்களுக்கு தியான இல்லம் ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு ஏரியாவை ஆண்டவர் வாங்கி அந்த தியான இல்லத்தை அமைச்சார். அப்ப எங்களுக்கு சைட்ல ஒருத்தர் பாதை முதல்ல போட்டிருந்தாங்க. ஆனா அந்த வழியா ஜனங்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் 1-2 பேர் வரும்போது பிரச்சனை இல்லை. ஆனா ஜனங்கள் திரளாக வந்து வாகனங்களை நிப்பாட்டோடனே அங்க கொண்டு போய் முள்வேலியெல்லாம் வச்சு அடைச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம், ஆண்டவரே என்னன்னாலும் அடைச்சுக்கோப்பா அப்படின்னு. உடனே அந்த பக்கத்து அடுத்த இடத்துல உள்ளவர் ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ பாருங்க, கோயிலுக்கு வர்ற மக்கள் எல்லாம் அடைச்சிட்டாங்களே, இந்த பாதையில வண்டியெல்லாம் விடாம இருப்போம், ரோட்ல விடுற மாதிரி ஆக்கிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தமா பேசுனாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா ஒரு சில ஆண்டுகள்லயே அடைச்ச இடத்த ஆண்டவர் தியான இடத்துக்கு வாங்கிட்டார். ஆமென். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? யாரு ரொம்ப உச்சி கொட்டி ரொம்ப நமக்கு சாதகமா பேசினாரோ இந்த இடத்த வாங்கணும்னு அவர் வந்து சொன்னார், என் வக்கீல் உங்களை பார்க்க வருவாரு, ஏன் இடம் அதுல 5 அடி இருக்குது அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட்.
நான் சொன்னேன் வக்கீல் வரட்டும், யாருனாலும் வரட்டும், வேணா 30 இருக்கிற இடத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சண்டை போடுறவன், இந்த பழி வாங்க நினைக்கிறவன், பிரச்சனையை உண்டு பண்றவன் நம்ம சைலண்ட் ஆயிட்டோம்னா தேவன் நமக்காக செயல்படுவார். யுத்தம் கர்த்தருடையது, ஆண்டவருடையது. இப்ப பேசுறதுக்கு ஆளுக்கு கூட இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நமக்கு எதற்காக தேவன் சமாதானத்தை தர்றார்? முக்கியமான மேட்டருக்கு வரணும். ஏன் ஆண்டவர் சமாதானத்தை தர்றாரு? ஏன் சமாதானம் தர்றார்? வாசிங்க, நீங்கள் இந்த வசனத்தை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிங்கப்பா. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை படிங்க. கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15 படிச்சிருங்க சீக்கிரம். கொலோசியர் 3:15. கிறிஸ்து அருளும் அமைதி, கிறிஸ்து அருளும் சமாதானம் உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. கை தட்டுங்க பாபா. ரெண்டாவது புரியுதாப்பா? சமாதானம் என்ன செய்யுது? என்னைய காட்டுமிராண்டி பயலா இருக்க விடாது. முன்னெல்லாம் எனக்கு கோபம் வந்துன்னா வந்து பாருமே. எனக்கு நான் அதான் ஒரு 2 தியானம் நடந்துகிட்டு இருக்கு சென்டரில். அப்போ அங்கே வந்து ஒரு ஃபாதர்கிட்ட சொன்னேன், சாமி எனக்கு ரொம்ப கோபம் வரும். எங்கள் கூட கீபோர்டு ஒரு பிரதர் வாசிக்கிறார், மில்டன்னு சொல்லி. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி பண்ணாங்க தப்பா, நீங்கள் என்ன எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களா. யாராவது எனக்கு கீபோர்டு வாசித்தாங்கன்னா எனக்கு கார்டு மாறிட்டுனா உடனே அவங்கள்ட்ட முறைச்சி பார்ப்பேன். இல்லை நானே போய் சொன்னதில் கீபோர்டில் கையை வைப்பேன். இப்படி ஒரு நல்ல மனுஷனா இல்லை. எனக்கு ரொம்ப யோசித்து பார்க்குறேன். திருந்திக்கிட்டே இருக்கணும். கடைசி வரை நான் மாற வேண்டியதில் இருக்கேன். நான் அப்புறம் ஒரு நாள் உட்காந்து யோசித்து பார்த்தேன். ஒரு தியானத்தில் போய் உட்கார்ந்துருந்தேன். ஆண்டவர் என்னுடைய மட்டமான புத்தியை காமிச்சார். அவன் அங்கே கீபோர்டு வாசிக்கிறான், நீ போய் கை வைக்கிய. அங்கே இருக்கிற மக்கள் அவனை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? உண்மையிலே நான் என்ன அப்படி பார்த்தேன். நான் ரொம்ப மட்டரங்கமா இருக்கேன் ஆண்டவரே. இப்ப யாருனாலும் என்ன வேணாலும் வாசிங்கப்பா, என்னை மாத்திக்கிறேன். மியூசிக்கே இல்லாட்டாலும் பாடுற ஆண்டவரே. இந்த அமைதி உள்ள வந்தவன என்ன ஆயிடு தெரியுமா? என்னுடைய சுயரூபம் மாறுகிறது. கை தட்டுங்க பாப்பா. நான் அதுக்காக பெரிய யோகியன்னு நினைச்சிட்டு உடனே நீங்க நினைச்சிடாதீங்க. என்னை இந்த சமாதானம் உள்ள வரும்போது என் சுபாவம் மாறுகிறது. கை தட்டுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. கிறிஸ்துடைய சமாதானம் இல்லாதனாலதான் பேதுரு பதட்டத்துல கெச்சமனி தோட்டத்துல என்ன பண்ணாரு? கூடாரம் ஒண்ணா வாள் எடுத்து காதை வெட்டினாரு. பக்கத்துல கை குடிச்சிருங்க. நீங்க பைபிள் எடுத்திருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனா சமாதானம் இருக்கு அவங்களுக்குள்ள? சமாதானம் இல்லாதனாலதான் உங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு தெரியுமா? இப்ப யாராவது நம்மளை விட நல்ல பிரசங்கம் பண்றாங்க, இப்படி சொல்லக்கூடிய மனநலம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. நல்ல பாராட்ட முடியல, அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ண முடியல. இப்படிப்பட்டவங்களுக்குள்ள மனநோய் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இன்னொருத்தரை குறை சொல்றீங்க, ஒருத்தரை என்கரேஜ் பண்ண முடியல, இன்னொருத்தரை நல்லா பார்க்க முடியல, பேச முடியலன்னா நீங்கள் எங்கேயோ உளவியல் ரீதியாக சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா நான் சொல்லுகிறேன், தேவ சமாதானத்தை நீங்கள் இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா அதே பேதுரு பாருங்க, இயேசு சொன்னார் சமாதானம் உங்களுக்கு. இந்த சமாதானத்தை பெற்ற உடனே இப்ப போய் பேதுருவை பாருங்க பிரசங்கம் பண்றாரு. 3ஆம் மணி வேளையில ஜெபத்துக்கு பண்றாரு. ஜெபத்துக்கு போறாரு. ஒரு முடக்குவாத முற்றவனை பார்த்து குணமாக்கிட்டார். நமக்கு அதெல்லாம் தெரியும், வரலாறு எல்லாம் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இப்ப பேதுருவை கூப்பிட்டு யோவானையும் கூப்பிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆலய குருக்கள் எல்லாம் மெத்த படிச்ச மேதாவி எல்லாம் கூப்பிடுறான். கூப்பிட்டு என்னடா இந்த இயேசுவின் பேரை சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, இனிமே பேசவே. உடனே பேதுரு என்ன பண்ணாரு? இடுப்புல இருந்து ஒரு வாளை எடுத்து போட்டு தள்ளி விட்டார். எப்படியா போட்டிருக்கு? அவர் ஒன்னும் பேசல, உண்மையை சொன்னார். இயேசு கிறிஸ்துவை அவர் அறிவிக்கிறத குறித்து ரொம்ப தெம்பா பேசிட்டார்.
கை செயல்படல, வாய் பேசிச்சு. அல்லேலூயா. சத்தியத்தை பேசியது. அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுது, இயேசுவை பேசினதுக்காக அவர்கள் இயேசுவை குறித்து சாட்சி பகிர்ந்ததற்காக நைய புடைக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? நல்ல அடி வாங்கினதை குறிச்சு அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். கை தட்டுங்க பாப்பா. பக்கத்துல கை குடி சொல்லுங்க, அந்த சமாதானம் உங்களை என்னவாக்கிரும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள உள்ள கிறிஸ்து கொலோசியர் 3 எத்தனை படிச்சீங்கம்மா? 15 என்ன சொல்லுது? அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும் பொழுது அது உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்தும். சொல்லுங்க, என்ன செய்யும்? உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. உள்ளத்தை நெறிப்படுத்திரும். நீ சண்டை கோழியா இருக்க மாட்ட, நீ எல்லாத்தையும் காய் மகாரப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்ட, நீ எதுக்கு எடுத்தாலும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்க மாட்ட, நீ வம்பு சண்டைக்கு போக மாட்ட. நீங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி. பவுல் சொல்லுவார், என்ன தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனை வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? வாசித்துருவோம், அப்பதான் நமக்கு எனக்கு புரியும். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களாப்பா? 12வது வசனம் 11ல இருந்து என்ன தெரியுமா? எந்த நிலையிலும் மனநிறைவோடு இருக்க எனக்கு கற்றுக்கொண்டுள்ளேன். எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும், வளமையிலும் வாழ தெரியும், வயிறாட உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழ்நிலையிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். கை தட்டுங்க பாப்பா. தேவனுடைய சமாதானம் உள்ள வந்த உடனே எனக்கு வாழ தெரியாது. எந்த நிலையிலும் நான் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். அதனாலதான் அதே பவுல் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்றாரு. 6ல இருந்து படிங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசு சமாதானம் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளங்களை மனதையும் பாதுகாக்கும். கை தட்டுங்க பாப்போம். சமாதானம் வெளியே இல்ல பிரதர், உங்க உள்ளத்தையும் உங்களுடைய ஆத்துமாவையும் அது பாதுகாக்கும். அது பாதுகாக்கும். எனக்கு ஸ்தேவானை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தேவானை பாருங்க, கிறிஸ்துவை அவர் போதிக்கிறாரு. எய்த்தாளர்கள் நறு நறு நறுன்னு பல்ல கடிக்கிறான். அதான் அவரை பாருங்களேன். நீங்க பவுல் அவரை பத்தி எழுதும்போது சொல்லுகிறார், ஸ்தேவானை நான் பார்த்தேன். எப்படி இருந்தார் தெரியுமா? அவரு ஸ்தேவானை பார்த்த பவுல் சொல்றாரு, அவருடைய முகம் வான தூதருடைய முகத்தை போல இருந்துச்சான். கை தட்டுங்க. எப்ப தெரியுமா? பீஸாவும் பர்கரும் சாப்பிடும் பொழுதா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கல்லெறிந்து கொல்ல போறாங்க. அவர் முகம் எப்படி இருந்துச்சு? பக்கத்துல கை கொடுத்து முகத்தை கொஞ்சம் பாருங்க, எப்படி இருக்காங்க? இத்து போய் இருக்கீங்க, சிலர் செத்து போய் இருக்கீங்க, ஏதோ போட்ட கல்லு மாதிரியே சிலர் இருக்கீங்க. மாத்திக்கப்பா, ஏதோ கூப்பிட்டாங்க வந்தியம் அப்படின்னு போவாத. எனக்கு உள்ள ஒரு மன நிறைவை கொண்டு வருகிற, என் உள்ளத்தையும் ஆத்துமாவையும் புதுப்பிக்கக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய சமாதானம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு பல்லவியை பாடிடுவோம். ஆமென். எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். என் பலனான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். பாடுவோமா? என் பலனான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். என் ஆற்றலாயிருப்பவரே உமக்கே ஆராதனை. பாடுவோம். என் ஆற்றலாயிருப்பவரே உமக்கே ஆராதனை. என் பலனான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். என் பலனான உம்மை அன்பு செய்கின்றேன்.
சோர்வுற்ற எனக்கு பலனானீர், நெருக்கடி வேளையில் விடுவித்தீர். சோர்வுற்ற எனக்கு பலனானீர், நெருக்கடி வேளையில் விடுவித்தீர். என் ஆற்றலாயிருப்பவரே உமக்கே ஆராதனை. என் ஆற்றலாயிருப்பவரே உமக்கே ஆராதனை. என் பலனான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். என் பலனான ஆண்டவரே உம்மை அன்பு செய்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளையும் சிரசில வைப்போம். சொல்லுங்க, ஆண்டவரா இயேசுவே, மன அமைதியை இழந்து வந்திருக்கிறேன். இயேசுவே, சமாதானத்தை இழந்ததினால் நானும் சங்கடப்படுகிறேன், அநேகரை சங்கடப்படுத்துகிறேன். ஆண்டவரே, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி எனக்குள் இறங்கி வருவதாக. என் உள்ளத்தையும் மனதையும் நெறிப்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய சமாதானம் எனக்குள் வருவதாக. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாருங்கிறத உணர்றீங்களா? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கீங்களா? அல்லேலூயா. எடுத்து வாசிக்க பிரியமானவர்களே, ஆண்டவர் மூன்றாவது கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அநேகர் ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதங்களை விரும்புகிறீர்கள். ஆமென். ஆனால் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த உன்னதமான ஆசீர்வாதம் எடுத்து வாசியுங்கள். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேகமாக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க. அவர்கள் உணவு அருந்திக் கொண்டிருந்த போது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். கை தட்டுங்க பாப்போம். நீங்க ஆசீர்வாதத்தை வெளியே தான் ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆனா உண்மையிலே இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய பரிதாபம் என்ன? கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய பரிதாபம் என்ன சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை வெளியே தேடி அலைகிறார்களே தவிர ஆசீர்வாதத்தை தனக்குள் கொண்டு வருகிறவரை விட்டு விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே நம்முடைய பரிதாபம். இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த கடைசி ஆசீர்வாதம், அவர் கொடுத்த பரிசு என்ன, பிளெஸிங் என்னன்னா, தன்னையே அவர்களுக்கு கொடுத்தார். கை தட்டுங்க. தன்னையே கொடுத்தார். நித்திய காலத்திற்கும் ஒரு சாசனத்தை அவர் கொடுக்கிறார். என் உடல், என்னுடைய இரத்தத்தை உங்களுக்கு தருகிறேன். ஆனா உண்மையிலே இதை நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா? இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? என்னைக்காவது யோசித்து பாருங்க. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு அப்பா சொன்னாரு, பிரதர், என் பிள்ளைங்களுக்கு சொத்துக்கள் வேண்டும், ஆனால் இதற்கெல்லாம் உரிய நான் தேவையில்லை. இன்னைக்கு அத மாதிரி ஆசீர்வாதத்துக்காக ஓடி வர்றோம். ஆனால் ஆசீர்வாதத்துக்கு உரியவர், ஆசீர்வாதத்தை வழங்குகிறவர் இந்த பலிபீடத்தில் எழுந்தருளி வருகிறாரே, இவரை என்னைக்காவது நீங்கள் கண்டு கொண்டீர்களா? இன்னைக்கு உண்மையிலே பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியினில்
இல்லையே. இன்னைக்கு பூசைங்கிறது சடங்கு, தவற எடுத்துக்கிடாதீங்க யாரும். திருப்பலி என்பது, பூசை என்பது இன்னைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு வேடிக்கை இல்லைன்னா வழிபாடுகளில் இன்னைக்கு சிறந்த கொண்டாட்டமாக அது மாறிவிட்டது. இல்லை என்றால் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய சுய விளம்பரங்களை வெளிப்படுத்துகிற இடம். இன்னைக்கு சில பங்குகளில் சில இடங்கள் நடக்கிற பூசை தங்களுடைய ஆடைகளை காண்பிக்கிறதுக்கு, அலங்காரங்களை காமிக்கிறதுக்குரிய ஒரு மேடையாக மாறிவிட்டது. இதை போல அவசங்க உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க பங்குலையா இருக்கலாம், நீங்க எங்கேனாலும் சரி, இந்த பலிபீடத்தில் ஏறும்போது கவனமா ஏறுங்க. இல்லைன்னா அதுக்கு சேர்த்து வச்சு நீ கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். என் பிரஸ்டீஜ், என் லெவல், இதெல்லாம் காமிக்கிறதுக்கு பீடத்தில் ஏறுறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த நாடகத்தில் கூட அப்படிலாம் எழுத முடியாது, பயங்கரம். நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா இதெல்லாம் ஆண்டவர் ரசிப்பாரான்னு? இயேசுடைய இயேசு தன்னையே அங்க முழுசும் அர்ப்பணிக்கிற இடம். நீங்க யோசிச்சு பாருங்க, இயேசு தன்னை கொடுக்கும் பொழுது தன் சீடர்களை பார்த்து இது என் உடல்னு கொடுக்கும்போது அவருக்குள்ள இருந்த வழி அவருக்கு தாங்க தெரிஞ்சிருக்கும். இது என்னுடைய ரத்தம்னு அவர் கொடுக்கும் பொழுது அந்த அவருடைய இதய துடிப்பை லேசா என்னைக்காவது ஒரு நிமிஷம் அந்த பீடத்துல நிற்கும் போது நீ உனக்குள்ள அசை போட்டு பார்த்திருக்கியா? எனக்கு பிரியமானவர்களே, இந்த பலிபீடத்தில் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். கடவுள் தன் ஜனங்களுக்கு ஆசி வழங்குவாராக. என்ன ஆசி? தேவன் தன்னையே நமக்காக தந்தார். கை தட்டுங்க பாப்போம். தேவன் தன்னையே நமக்காக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க கேட்கலாம், யாருக்கு? நீங்க அதனாலதான் கத்தோலிக்க ஆலயத்தில் அழகா நமக்கு எப்பவுமே சொல்லப்படுது, இதை தகுந்த தயாரிப்பு இல்லாத கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பிற மக்களாக இருக்கலாம், நீங்க யார் என்ன செய்ய வேண்டாம், நற்கருணை பந்தியில் சொல்லுங்க பங்கெடுக்க. நீங்க 5000 பேருக்கு இயேசு கொடுத்தாரா? 5 அப்பத்தையும் 2 மீனையும். எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? சொல்லுங்க, சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. திரும்ப ஒரு 4000 பேருக்கு என்ன செய்யறாரு? அப்பத்தையும் மீனையும் கொடுக்கிறார். இவ்வளவு தூரம் ஜனங்களுக்கு கொடுத்தார. ஆனா இதை மட்டும் அதுல பைபிள் இருந்து தம் சீடர்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. என்ன போட்டிருக்காங்க? நீங்க அப்புறம் நான் இதை சொல்லிட்டு போன நினைச்சிட கூடாதுல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு தம் சீடருக்கு, அந்த வார்த்தை அந்த இதை ஆங்கில மொழிபெயர்ப்புல நீங்க இருக்குது, ஆனா இதுல சீடருக்கு, அந்த தம் சீடருக்கு கொடுத்து. பிரைஸ் தி லார்ட். யாருடைய சீடர்கள்? அவர் எல்லாருக்கும் கொடுக்கல, தம்முடையவர்களுக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? தம்முடைய சீடர்களுக்கு தாங்க கொடுத்தாரு. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? அப்பத்தை தின்னுட்டு சொல்லுங்க, மீனை சாப்பிட்டுட்டு போன கூட்டமா? அந்த கூட்டமா? ஏன்னா அந்த கூட்டம் என்னாச்சு சொல்லுங்க? அந்த கூட்டம் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க அப்பத்தை பழுக செஞ்சாரு, பெருக செஞ்சாரு. அடுத்த நாள் அவ்வளவு பேரும் தேடி வந்தான். இயேசு சொன்னாரு, வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. சொன்ன உடனே அவ்வளவு பேரும் அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டோம். பக்கத்துல கை கொடுக்கங்க. அற்புதத்தை வாங்கணும், சுகத்தை பெறணும், ஓடி போயிடணும். திரும்ப எப்பமாவது எங்கேயாவது கட்டி வந்தாதான் வரணும். அப்படிதானே? இந்த கூட்டம்
வெறும் அற்புத அதிசயத்துக்காக உள்ள கூட்டமா, இல்லைன்னா கிறிஸ்துவே என் வாழ்வின் ஆதாயம் என்கிற கூட்டமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு என்னதான் இருக்கணும்? ஆதாயம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். ஏன்? என் உடலை உண்டு இரத்தத்தை குடிக்கிறவன் நித்திய ஜீவனை, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். எழுந்து நிற்போம். அந்த கிறிஸ்து நமக்குள் பலனை தருகிறார், சமாதானத்தை தர்றாரு, ஆசீர்வாதத்தை தர்றார். பலன் எதற்கு? தேவ ஆவியால் சோதனைகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க. சமாதானம் எதற்கு? நான் சாட்சியாக, நான் ஒழுக்கமுள்ளவனாய் வாழ. ஆசி எதற்கு? அவர் உடலையும் இரத்தத்தையும் நான் வாழ்வாக்கி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் எழுந்து நில்லுங்கம்மா. கேக்குதா? கண்களை மூடு, கண்களை மூடு. தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுப்போம். தேவ நல்லவர். ஒப்பு கொடுங்க. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபியுங்கள். அவருடைய கருணைக்காக ஜெபியுங்கள். அவருடைய பலன் உன் வாழ்க்கையில வரும் பொழுது நீ பாவத்துல கிடக்க மாட்ட. அவருடைய சமாதானம் வரும் பொழுது நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீ இருக்க மாட்ட. அவருடைய ஆசி வரும் பொழுது வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்தியனில் வாழ்கிறார்னு உருமாற்றத்தை பெற்றுக்கொள்ளு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா,